ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு நீங்கள் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் பண்ணுறீங்க, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மேஜராக அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அனதர் மானிட்டேஷன் ஃபீச்சர்ஸ் லைக் வந்து சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க குயிக்காகவே. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஒரு கான்டாக்ட் சப்போர்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டீமை மெயில் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேட் மூலிமா கான்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மானிட்டேஷன் எனேபிள் ஆகாமல் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் போதே இந்த ஒரு ஃபீச்சர் கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடந்தது. ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து சென்ட் ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, யூடியூப் டீமை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி. ஒருவேளை இது வந்து பக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆச்சு. அது போக நான் சேட்டும் பண்ணி பார்த்துருந்தேன் யூடியூப் தரப்பில். அதே மாதிரி யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்டில் நான் என்ன கேட்டோம்னா, மானிட்டேஷன் வந்து எதனால இன்னும் எனக்கு வந்து அப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராவும் வந்து எனக்கு வந்து எப்படி கான்டாக்ட் சப்போர்ட் கிடைச்சது, லைக் வந்து நான் வந்து மானிட்டேஷனே இன்னும் எனேபிள் பண்ணல, ரிவ்யூவில் தான் இருக்குது, பட் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்ப்ரைஸான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். யூடியூப் தரப்பில் அஃபிஷியலாக என்ன தான் அனௌன்ஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருந்தது. எனக்கு டேரெக்டாக ஷோ பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டீம் கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணும்போது இமெயிலில் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்துக்கான ப்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ அதையும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக இது தெரியும். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 5 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2/7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க கைஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏப்ரல் 4 வந்திருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து இப்படி ஷோ பண்ணுது. மற்றபடி நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட் த்ரூ சேட் ஏர்லி டுடே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். லைக் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆனிச்சு. பட் ஏப்ரல் 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கான்டாக்டர்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ப்ராசஸில் இருக்கும்போதே, ரிவ்யூ ப்ராசஸில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு. ஸோ இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் ஆகாமலே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்தது. அதை லைவாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ண முடியல, எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்குள்ளே நான் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் மற்றபடி இந்த இமெயில் வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அது போக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் ஆட்சென்ஸில் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அவுட் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் சடனாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை மானிட்டேஷன் தான் எனேபிள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ போய் பார்த்தேன் டெஸ்க்டாப் வியூவில். பட் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுவும் ஆட் ஆகும் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ ப்ராசஸில் போனதுக்கப்புறம், இந்த ஆட்சென்ஸ் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோவில் மேஜராக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது, இந்த கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஒய்பிபியில் ஜாயின் ஆகாமலே, அதாவது மானிட்டேஷன் எனேபிள் பண்ணாமலே குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ரிவ்யூவில் இருக்கும்போது, அதாவது அப்ளை பண்ணிட்டேன் பட் இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப கூட எனக்கு வந்திருந்தது. சின்ன சின்ன டவுட் இந்த ரிவ்யூ ப்ராசஸ்ல இருக்கும்போது இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளா கான்டாக்ட்ல அந்த சேட் சப்போர்ட்டோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சப்போர்ட் மூலியமாவோ கேட்டுக்கலாம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய மானிட்டேஷன் எனேபிள் ஆகாம இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் பேஜ்ல எனக்கு ஷோ பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எத்தனை பேர் இந்த மாதிரி மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன் கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துருக்கீங்க? அப்படி செக் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்திருந்ததா வரலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சமயம் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவேன். லைக் எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனேபிள் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்விமர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.